தற்போதைய அண்மை செய்தி. புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகி கொலை சம்பவத்தை கண்டித்து தேமுதிக சார்பில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் போராட்ட களத்திற்குள் அரசு பேருந்து நுழைந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் மினிதா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜெகபாலி கொல்லப்பட்ட வழக்கில் பல்வேறு கட்சிகள் கண்டனத்தை தெரிவித்திருந்தன. அந்த வகையில தேமுதிக சார்பில் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக மாநில பொதுச்செயலாளர் பிரேமலதா கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த பகுதியில அந்த அதிமுக தேமுதிக தொண்டர்களுக்கு மத்தியில் அரசு பேருந்து உள்ளே இருந்தால் ஒரு விதமான பதற்றம் ஏற்பட்டது. அதாவது கடந்த வாரம் திருமயம் அருகே சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜெகபாலி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தேமுதிக சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெறுகிறது. இதுல தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற இருந்தார். இந்த நிகழ்வானது திருமயம் தாலுகா அலுவலகம் எதிரே நடைபெற இருந்தது. அப்பொழுது தேமுதிக தொண்டக அதிகாரிகள் திருமயம் தாலுகா அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் கூடியிருந்தனர். இந்நிலையில 1000க்கும் மேற்பட்ட தேமுதிக மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்ட அந்த சூழ்நிலையில கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மேடைக்கு எதிரே நின்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த கூட்டத்துக்கு சென்றதால் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நின்றிருந்த தேமுதிக தொண்டர்கள் கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து அரசு பேருந்தை வழிமறித்து தகவல் ஈடுபட்டனர். இந்த கூச்ச குழப்பம் வாக்குவாதத்துக்கிடையே கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக மேடையில் நின்று கொண்டிருந்த தேமுதிக மாவட்ட நிர்வாகிகள் பஸ்ஸில் வழிமறித்து கோஷங்கள் எழுப்பிய தேமுதிக தொண்டர்களை பேருந்து செல்வதற்கு வழிவிடுமாறும் கெஞ்சி அவங்களிடம் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த பேருந்து புறப்பட்டு சென்றது. தேமுதிக கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு திடீரென்ற தொண்டர்கள் மத்தியில் கூடிய உள்ளே புகுந்த அரசு பேருந்து புகுந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.